to the next topic, which is Azure Resource Manager. So இப்போ நம்ம அஜூர்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம். அது வந்து ஃப்ரீ டியரா பே as you go-வா அது நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி we have went ahead and purchased a subscription or free tier subscription வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணோம்? At the end it is all for creating some virtual machines, IP address, disk create பண்றது, storage create பண்றது, network create பண்றது, resource create பண்ணி மேனேஜ் பண்றதுக்காக தான் நம்ம we did all this thing. இப்ப கரண்டா வந்து அஜூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அஜூரோட ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்னா இப்ப நம்ம அஜூர்ல கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது கிரியேஷனா இருக்கலாம், இல்ல மாடிஃபிகேஷனா இருக்கலாம், ஆர் ஜென்ரலா வந்து கிரியேஷன்றதோட இங்க டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய நம்ம இமேஜ்ல இருந்து டெம்ப்ளேட்ல இருந்து தான் கிரியேட் பண்றோன்றதால டிப்ளாய்மெண்ட், மாடிஃபிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் அஜூர் வந்து எது மூலயமா பண்றாங்க அப்படின்னா அஜூருடைய ரிசோர்ஸ் மேனேஜர் வழியா தான் பண்றாங்க. ஸோ இந்த அஜூருடைய ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து நம்ம we can consider that as a API, ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், இல்ல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் லேயர்னு சொல்லலாம், இல்ல இட் இஸ் a access layer or control plane. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அட் த எண்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் வழியா தான் நம்ம இதை மேனேஜ் பண்றோம், ஆக்சஸ் பண்றோம், கண்ட்ரோல் பண்றோம்ன்றத சொல்றாங்க. இது நீங்க நிறைய விதமா நம்ம வந்து அஜூரை வந்து போர்ட்டல வந்து அஜூருடைய ரிசோர்சஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நீங்க டைரக்டா அஜூருடைய வெப் போர்ட்டல் வழியா portal.azure.com வழியா நம்ம மேனேஜ் பண்றோம். ஸோ இது வந்து பிரைமரி மெத்தட். நிறைய பேர் இதுதான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் ஆர் டிஃப்ரெண்ட் டீம்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேற ப்ராஜெக்ட் டீம் வந்து புதுசாக டெப்ளாய் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அஜூருடைய ஆர்ம் டெம்ப்ளேட் இப்போ எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அது வழியாக தான் நம்ம வந்து டெப்ளாய் பண்றோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கோட் மாதிரி எழுதி தான் அது வந்து தேர்ட் பார்ட்டி டூல் லைக் டெராஃபார்மோ இல்லை அஜூருடைய ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் வழியாவோ நம்ம கோடா எழுதி டெப்ளாய் பண்றதும் பண்ணலாம். லைக் எப்படி அப்ளிகேஷன் ஒரு பிசினஸ் ஓனர் வந்து கேட்கறாங்களோ அப்போ நீங்க அப்ளிகேஷன் கோடா எழுதி நீங்க டெப்ளாய் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு வந்து இவ்வளோ விஎம்ஸ் வேணும், இவ்வளோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா அது நீங்க வந்து ஒரு கோடா எழுதி கூட நீங்க டெப்ளாய் பண்ணலாம். அதுதான் இப்போ காமன் ப்ராக்டிஸா இருக்கு. இல்லாட்டி அஜூருடைய கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வழியாகவும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அஜூருடைய பவர் ஷெல் வழியா நீங்க ஆட்டோமேட் பண்றது, ஸ்கிரிப்ட் பண்றது, கிரியேட் பண்றது, டிப்ளாய் பண்றது, கான்ஃபிகர் பண்றது எல்லாமே யூ கேன் ஆல்சோ யூஸ் அஜூர் கிளவுட் பவர் ஷெல். இப்போ நீங்க வந்து நியூட்ரல் பர்சன், நான் வந்து எனக்கு பவர் ஷெல் வந்து ஐம் நாட் ஃப்ரம் விண்டோஸ் பேக்ரவுண்ட் லினக்ஸ் அப்படின்னா நீங்க கமாண்ட் லைன் யூஸ் பண்ணலாம், இல்ல கிளவுட் ஷெல் யூஸ் பண்ணலாம். கிளவுட் ஷெல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து யூ கேன் எய்தர் யூஸ் பேஷ் ஆர் யூ கேன் யூஸ் பவர் ஷெல். உங்களுடைய ஃபேவரட் ஷெல்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க இந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றீங்க, இல்ல வந்து யூ ஆர் யூசிங் தேர்ட் பார்ட்டி ரெஸ்ட் கிளைண்ட் ஆர் ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி அதை பர்டிகுலர் ரிசோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணி கிரியேட் பண்ணாலும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு காமன் மேனேஜ்மெண்ட் பிளேன் தான், ஒரு காமன் கிரவுண்டு தான், கண்ட்ரோல் பிளேன் தான். அந்த கண்ட்ரோல் பிளேனுக்கு பேர் தான் அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர், ஏஆர்எம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஆர்எம் வழியா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்குது. ஸோ அது வழியா தான் உங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் வழியா நம்ம வந்து நீங்க வெப் போர்ட்டல் வழியா கிரியேட் பண்ணாலும் சரி, பவர் ஷெல் வழியா கிரியேட் பண்ணாலும் சரி, தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாலும் யூ ஆர் கோயிங் வித் த ஏஆர்எம் டூல். இந்த ஏஆர்எம் டூல் வழியா கிரியேட் பண்றதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? எப்படி கிரியேட் பண்ணாலும் கன்சிஸ்டன்டா உங்களுக்கு வந்து அவுட்புட் இஸ் த சேம். ஸோ நீங்க வந்து வாட் எவர் மெத்தட் யூ யூஸ் ஃபார் கிரியேட்டிங் இட், மாடிஃபைங் இட், அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றீங்க, டெலிட் பண்றீங்க, எல்லாமே கன்சிஸ்டன்டா வந்து ஏன் அவுட்புட் வருது, ஒரே ரிசல்ட் வருது அப்படின்னா at the end இந்த கண்ட்ரோல் பிளேன் வழியா தான் எல்லாமே நடக்குது. ஸோ ஏஆர்எம் இஸ் த கண்ட்ரோல் பிளேன் ஃபார் கிரியேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். ஈவன் ஏஆர்எம் வழியா தான் உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் அது வழியா தான் நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கரெக்டான பர்மிஷன் இருக்கா, உங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷனிங் பண்ணி வச்சிருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆத்தரைசேஷன், அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல், நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ் எல்லாமே ஏஆர்எம் வழியா தான் நீங்க இப்போ ஆடிட் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க அப்படின்னா எவ்ரிதிங் கெட்ஸ் டன் via the ARM tool. So ARM is the, one second, let me close this. So ARM வழியா தான் நம்ம சர்வீசஸ் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்றோம். ஸோ ஏஆர்எம்ன்றது என்னது? இட் இஸ் எ மேனேஜ்மெண்ட் லேயர் த்ரூ விச் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் யுவர் ரிசோர்சஸ் அண்ட் ஆர்கனைஸ் யுவர் ரிசோர்சஸ், கண்ட்ரோல் யுவர் ரிசோர்சஸ். நீங்க ஆட்டோமேஷன் பண்ணாலும் சரி, இல்ல இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ சம் கிரியேஷன், இல்ல ரெகுலரா நீங்க வந்து ரிசோர்சஸ் வந்து ப்ராப்பரா வந்து
ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா we will use Azure Resource Manager. ஸோ ஹிஸ்டாரிக்கலா கேட்டிங்க அப்படின்னா ஏஆர்எம்க்கு முன்னாடி வந்து ஒரு கிளாசிக் மாடல் இருந்தது. பட் அது வந்து இப்போதைக்கு அதான் நான் சொன்னது, இட்ஸ் கிளாசிக் மாடல், இட் இஸ் நோ மோர் இன் யூஸ். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆக்டிவா இருந்தது. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடல் இப்போ கம்ப்ளீட்டா இல்லை. ஓகே, அஷூரோடைய சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடல்னு ஒரு மாடல் இருந்தது. இப்போ அதோடைய நியூ வெர்ஷன் தான் ஏஆர்எம் மாடல், அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஏஎஸ்எம். ஸோ ஏஎஸ்எம்ல என்ன சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, அஷூர் புதுசாக கொண்டு வந்தப்ப அந்த கிளாசிக் அஷூர்ல வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ற மாதிரி ரிசோர்ஸஸை வந்து இண்டிவிஜுவலா கிரியேட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளவுட்ல வந்து ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏஎஸ்எம் மாடல்ல போயிட்டு ஒரு கிளவுட் சர்வீஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் ஆகும், ஒரு ஐபி அட்ரஸ் கிரியேட் ஆகும், லோட் பேலன்சர் கிரியேட் ஆகும். இதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையோ, பட் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு கிளவுட் சர்வீஸ்க்கு அது கிரியேட் ஆகும். இப்படிதான் இருந்தது முன்னாடியில. பட் ஏஆர்எம் மாடல்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ரிசோர்ஸஸும் வந்து நீங்க இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸா வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு ஐபி அட்ரஸ் வேணும், இல்ல வந்து எனக்கு ஒரு டிஸ்க் வேணும் அப்படின்னா அது வந்து நீங்க இப்ப கிரியேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கூட அதை அட்டாச் பண்ணலாம். எனக்கு இந்த ஐபியை வந்து நான் வந்து ஸ்டாட்டிக் ஐபியை ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன், இப்ப கிரியேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கூட நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் ரிசோர்ஸை கிரியேட் பண்ணி உங்களால மேனேஜ் பண்ண முடியும். வேற earlier வந்து கிளவுட் சர்வீஸ்னு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு விஎம், டிஸ்க், நிக்கு, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மொத்தமா ஒரு பண்டிலா கிரியேட் ஆயிடும். ஸோ அது நீங்க யூஸ் பண்றீங்களா இல்லையோ, இட் வில் கெட் கிரியேட்டட் லைக் தட். ஸோ வந்து ரிசோர்சஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, தனித்தனியா என்டிட்டியா கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ற கான்செப்ட் வந்து ஏஆர்எம்ல தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த ரிசோர்ஸ் குரூப்பிங் அப்படின்ற முக்கியமான விஷயம் வந்து ஏஆர்எம்ல தான் வந்திருக்கு. உங்களுக்கு பழைய கான்செப்ட்ல அந்த ஏஎஸ்எம் போர்ட்டல், அந்த ஏஎஸ்எம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் பழைய போர்ட்டல்னே வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கிளாசிக் ஆக்சஸ் மெத்தட் ஆர் கிளாசிக் அஷூர்னே சொல்லலாம் இதை. ஸோ கிளாசிக் அஷூரா இருந்தப்ப மெயினா இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ வந்து ஆட்டோமேஷன் பண்ணணும்னா ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. நான் சொன்னல இனிஷியலா மைக்ரோசாஃப்ட் வந்து 2010 வந்தப்ப தே கேம் வித் மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. வேற இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்க வந்து யூ கேன் யூஸ் வெரைட்டி ஆஃப் மெத்தட்ஸ் டு ஆக்சஸ், ஆட்டோமேட். ஈவன் நீங்க வந்து மொபைல் அப்ளிகேஷனே இருக்கு, மொபைல்ல கூட நீங்க அஷூர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களோட டெஸ்க்டாப்லேயே வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கு, இன்ஸ்டால் பண்ணலாம். தனியாவே நீங்க என்ன பண்ணலாம், அஷூரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு நீங்க மொபைல்ல இருந்து கூட சர்வரை ரீஸ்டார்ட் பண்றது, மொபைல்ல இருந்தே கூட நீங்க ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது, டிப்ளாய் பண்றது எல்லாமே பண்ண முடியும். வேற முன்னாடி கிரியேட் பண்றது, ஆட்டோமேட் பண்றதுக்குலாம் வந்து பிரைமரியா போர்ட்டல் யூஸ் பண்ணுவாங்க, அதை விட்டா பவர் ஷெல் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜர் கான்செப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிசோர்ஸ் குரூப்பிங், ரிசோர்ஸ் லாக்னா என்னன்றதை நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் ஏஆர்எம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் டேகிங் கான்செப்ட், இந்த டேகிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏஆர்எம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இதை நான் நேற்றே ஒரு பெனிஃபிட் சொன்னேன். இப்போ ரிசோர்ஸ் குரூப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்ளிகேஷனுக்கோ ஒரு என்விரான்மெண்ட்டுக்கோ நீங்க சர்வீசஸ் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது டெலிட் பண்ணும்போதும் மொத்தமாக தான் கிரியேட் ஆகுது, மொத்தமாக டெலிட் ஆகுது. அப்போ நமக்கு தேவையில்லாத ஸ்ப்ராலிங், தேவையில்லாத காஸ்ட் வந்து நமக்கு வரது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இந்த போர்ட்டலுக்கு பேர் வந்து மைக்ரோசாஃப்டோடைய கோட் நேம் வைப்பாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா அது கூகுளா இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட்ல இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு கோட் வேர்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு கால் ரெட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட் டாக் போர்ட்டல், ரெட் டாக் டூல்னு சொல்லுவாங்க. பட் அந்த கோட் நேம் வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து மாறிடும். இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா ஏஎஸ்எம்ல இனிஷியலா அவங்க கிரியேட் பண்ணும்போது ஃபுல்லாவே அந்த டைம்ல வந்து எக்ஸ்எம்எல் தான் வந்து ரெஸ்ட் ஏபிஐக்கு வந்து பாப்புலரா இருந்தது. ஸோ அப்போ வந்து எக்ஸ்எம்எல் வந்து யூஸ் பண்ணி தான் அந்த போர்ட்டல் அந்த எல்லாமே கொண்டு வந்தாங்க, அந்த ஏபிஐஸ், அந்த இன்டெகிரேஷன் எல்லாமே. இப்போ ஏபிஐ எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா நிறைய கிளவுட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஜாவாவுடைய இந்த ஜாவா ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், ஜேசானுடைய ஏபிஐ தான் யூஸ் பண்றாங்க. ஃபார் ஏஆர்எம் ஓட ஏபிஐன்னு கேட்டிங்க அப்படின்னா அது பேக் எண்ட்ல வந்து இட் இஸ் ஜேசான் ட்ரிவன் ஏபிஐ. இதுதான் வந்து நம்ம ரெஸ்ட் ஏபிஐ. இது மூலயமா தான் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி சர்வீசஸ் கிரியேட் பண்றது, ரிசோர்சஸ் கிரியேட் பண்றதெல்லாம் பண்றோம். ஸோ இப்போ இந்த புது மாடல்ல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நாட் ஓன்லி தீஸ் திங்ஸ், ஈவன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லெவல் 1 இன்ஜினியர், லெவல் 2 இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல், அந்த ரோல் பேஸ்ட் பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, ஆக்சஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து நிறைய ரீசெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் தான். இந்த ஆத்தரைசேஷன் எல்லாமே, இந்த ரிசோர்ஸ் லாக்கிங் இல்ல, ரிசோர்ஸ் டேகிங் இல்ல, நீங்க ஃபைன் கிரைண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்தது பழைய போர்ட்டல்ல. இப்போ இந்த போர்ட்டல் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து அதை அவுடேட் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு
பெரிய ப்ராப்ளம் என்ன இருந்தது அப்படின்னா, இப்ப நம்ம கிளவுடோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து சிங்கிள் சைன் ஆன் போர்ட்டல், ஒரு சிங்கிள் போர்ட்டல் வழியா எல்லாமே மேனேஜ் பண்ணணும், செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் வழியா எல்லாமே ஹேண்டில் பண்ணணும். வேற மைக்ரோசாஃப்டோடைய அந்த விண்டோஸ் அஷூர் இருந்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனித்தனியா போர்ட்டல் இருந்தது. இப்போ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிளவுட் ஆபரேஷன்ஸ் டீம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, manage.windowsazure.comல போயிட்டு லாகின் பண்ணுவீங்க. வேற டெவலப்பரா இருக்காங்க அப்படின்னா develop.windowsazure.com. இதே வந்து நீங்க ஃபினாப்ஸ் டீம்ல இருக்கீங்க, ஒரு ஃபினான்ஸ் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா போர்ட்டல். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்டல் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. இப்போ வந்து எல்லா போர்ட்டலையுமே சேர்த்து ஒரே போர்ட்டலா யூனிஃபை பண்ணி portal.azure.com அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து சிங்கிள் போர்ட்டல் தான் டு டூ ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், டெவலப்பராக இருக்கலாம், டெவாப்ஸ் டீமாக இருக்கலாம், எல்லாரும் வந்து ஒரு போர்ட்டலில் தான் லாகின் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ லெட் மீ ஷோ. இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த விஷயங்கள். இப்போ கூட அந்த வந்து அந்த லிங்க் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து accounts.azure.comனு சொல்லிட்டு லாகின் பண்ணுவாங்க முன்னாடி. ஸோ இது மூலயமா லாகின் பண்ணி தான் என்னென்ன சார்ஜஸ் இருந்தது, எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாமே ரீடைரக்ட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அஷூர் போர்ட்டலுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஒரு பீரியட்ல வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் account.azure.com, தென் manage.windowsazure.com இப்படி தான் இருந்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் போர்ட்டல், கிளாசிக் மாடல்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாம் டீகமிஷன் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ இப்போ யாரும் கஸ்டமர்ஸ் யாரும் அந்த பழைய போர்ட்டல் யூஸ் பண்றது இல்லை. இது ஒரு பீரியட்ல இருந்தது, இப்போ இது எல்லாமே ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இட் ஹாஸ் பீன் மூவ் டு அஷூர் போர்ட்டல் சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு பீரியட்ல வந்து வி யூஸ் டு ஹேவ் ஃபினான்ஸ்க்கு தனியா, டெவலப்மெண்ட்க்கு தனியா, கிளவுட் ஆப்ரேஷனுக்கு தனியா என்ற கான்செப்ட்ஸ்லாம் இருந்தது. இப்போ எவ்ரி திங் ஹாஸ் பீன் யூனிஃபைட் இன்டு ஒன் பர்டிகுலர் நியூ மாடல் விச் இஸ் அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர் மாடியூல். அந்த மாடியூல் வழியா நீங்க என்ன பண்றீங்க, ரிசோர்ஸஸை டிப்ளாய் பண்றதா இருந்தாலும் சரி, மேனேஜ் பண்றதா இருந்தாலும் ஒரு காமன் கண்ட்ரோல் பிளேன். அந்த ஏஆர்எம்ன்றது it is the centralized single control plane through which you are accessing, managing, modifying your resources. நீங்க யூசரா இருக்கிறீங்க, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க, ஒரு கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க இதெல்லாமே வந்து வேரியஸ் வேஸ் ஆஃப் ஆக்சஸிங் அஷூர் போர்ட்டல், அஷூரோடைய ரிசோர்ஸஸை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ். ஸோ நீங்க யூசரா, டெவாப்ஸ் இன்ஜினியரா இல்ல கிளவுட் ஆப்ஸ் இன்ஜினியரா வந்து இந்த டூல்ஸ் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் அட் த எண்ட் அது எங்க போகும், அந்த ஏஆர்எம் பிளேனுக்கு தான் வந்து இட் வில் ரிசீவ் த ரெக்வெஸ்ட். ஆக்சஸ் அஷூர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ரிசோர்சஸ். ஸோ ஃபைனலா ஏஆர்எம் இஸ் த லொகேஷன் வேர் ஆல் த ரெக்வெஸ்ட் வில் பி டெர்மினேட்டிங். அதில் தான் வந்து எல்லா ரெக்வெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஏஆர்எம் ரிசீவ்ஸ் ஆல் த ரெக்வெஸ்ட்ஸ் irrespective of the tool. எந்த டூல் யூஸ் பண்ணாலும், எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும், மெத்தட் யூஸ் பண்ணாலும், at the end it will ARM will receive the request and it will provide the ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ரிசல்ட், கன்சிஸ்டண்டா கேப்பபிலிட்டி கிடைக்குது. ஸோ அஷூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர்ல பெனிஃபிட் என்ன, நீங்க வந்து அதை நீங்க டிக்ளரேட்டிவா டெம்ப்ளேட் வழியா கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை கிராஃபிக்கலா போயிட்டு மேனுவலா கிரியேட் பண்ணாலும் சரி, அட் த எண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஜேசான் ரெக்வஸ்ட், ஜேசான் ஏபிஐ ரெக்வஸ்டா தான், ஒரு ஜேசான் ஃபைலா தான் கன்சிடர் பண்ணி ஏஆர்எம் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்க ரிசோர்ஸஸ் வந்து நீங்க தனித்தனியா கிரியேட் பண்றது, டிப்ளாய் பண்றது, மேனேஜ் பண்றது, ஸோ பர்மிஷன்ஸ் அப்ளை பண்றது, டேகிங் அப்ளை பண்றது. ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து பில்லிங் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டேகிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஏஆர்எம்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது ஒன் பை ஒன் நம்ம லேர்ன் பண்ணும்போது இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். யூ வில் ஆல்சோ கெட் டு லேர்ன் தட். ஸோ ஏஆர்எம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் த கண்ட்ரோல் பிளேன். அது மூலயமா தான் நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில சர்வீசஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க அந்த ஏஆர்எம்ல தான் போயிட்டு அதை மாடிஃபை பண்ணுவீங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனே எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த எம்எஸ்டிஎன் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ரிசோர்ஸ் ப்ரொவைடர்னு இருக்கு பாருங்க. இந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர் தான் யாரு, ஏஆர்எம், அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர் தான் ரிசோர்ஸ் ப்ரொவைடர்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சில சர்வீசஸ்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதால இங்க எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட்னு காமிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட், நெட்வொர்க், செக்யூரிட்டி, இந்த மாதிரி பேசிக் அந்த கோர்
காம்பனன்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் வேற சப் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்ஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குவெஸ்டோ querying லாங்குவேஜோ இல்லை ஐஓடி சென்டரோ இல்லை வந்து மஷின் லேர்னிங்கோ நான் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நாட் ரெஜிஸ்டர்னு வரும். இன்கேஸ் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகல, எனக்கு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் மேனேஜர்ல தேவையில்லாம உங்களுக்கு வந்து அந்த மாடியூல்ஸ் அந்த இதெல்லாம் லோட் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர் வந்து சிலது வந்து ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கும். நீங்க யூஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கெட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் இந்த இடத்துல வந்து கிரீன் கலர்ல ரெஜிஸ்டர்ட் இருக்கும். இப்போ நான் சீரியல் கன்சோல் வழியா நான் வந்து அஜூர் மேனேஜ் பண்ணதால இந்த சீரியல் கன்சோல் வந்து எனக்கு எனேபிள் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல்ல இந்த இடத்துல ரிசோர்ஸ் ப்ரொவைடர்னு இருக்கும். ஸோ ஒரு ரிசோர்ஸ்க்கும் யார் யாருக்கு வந்து ஆக்சஸ் என்னன்றதுல இங்க கிளியரா பர்மிஷன்ஸ் இருக்கும். என்னென்ன கிரியேட் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா உங்க ஆர்கனைசேஷன்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ எல்லா கம்ப்ளீட் டெப்ளாய்மெண்ட்ஸும் இங்க பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி என்னென்ன பாலிசிஸ் ஆர்கனைசேஷன் வைட்ல வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் ரிசோர்சஸ் இருக்கு கம்ப்ளீட்டா இப்போ கரண்டா என்னுடைய அக்கௌண்ட்ல டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் குரூப்ல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, என்னென்ன ரிசோர்ஸ் குரூப் இருக்கு எல்லாமே இங்க பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல அந்த ஏஆர்எம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அந்த ரிசோர்ஸ் ப்ரொவைடர், அந்த டெப்ளாய்மெண்ட்ஸ் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா உங்க ஆர்கனைசேஷன் வைட் என்ன நடக்குதுன்றது இங்க வந்து பார்க்க முடியும். ஸோ ஏஆர்எம் இஸ் த சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் பிளேன் மேனேஜ்மெண்ட் லேயர் ஃபார் anything that you do in Azure, anything that you do with Azure resources. So நீங்க anytime anything you do with Azure, ARM இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது. So Azure Resource Manager is the centralized control plane for everything that you do in Azure. So இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா Azure உடைய ரிசோர்சஸ் சாரி ஏஆர்எம்ல? ஓகே, ஸோ ஏஆர்எம்ல கொஸ்டின் இல்லை அப்படின்னா ஆடியோலாம் கிளியராக தான் இருக்குல்ல? தெர் இஸ் நோ இஷ்யூ வித் ஆடியோ, ஸ்க்ரீன் ஷேரிங், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ரைட்? ஓகேங்க, ஃபைன். கேளுங்க. இப்போ ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ல ஆல்ரெடி அவங்க இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணியிருந்தாக்கா அது எனேபிள் ஆயிருக்குமா இல்ல எப்படிங்க? யூஸ் பண்ணியிருந்தாலே எனேபிள் ஆயிருக்கும். ஸோ மோஸ்டா சில ஃபவுண்டேஷனல் சர்வீசஸ் வந்து பை டிஃபால்ட்டாவே எனேபிள் ஆயிடும். இன்கேஸ் நீங்க செலக்ட் பண்ண கிரியேட் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா அங்க ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ இஃப் யூ ஆர் நாட் யூசிங் மீன்ஸ் நாட் ரெஜிஸ்டர். ஆமா. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்கலா டைரக்டா ஒர்க் ஆகல அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க வந்து அந்த இதுல போயிட்டு சப்போர்ட் டிக்கெட்டோ இல்ல வந்து நீங்க டைரக்டா போய் ரெஜிஸ்டர் அங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் எந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் இருக்குன்றத காமிக்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துல போனேன். சில சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒர்க் ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்க மேனுவலா ரெஜிஸ்டர்னு கொடுத்து அப்புறம் போய் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் இட் மைட் ஒர்க். அதுக்காக தான் எந்த இடத்துல இந்த ஆப்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குன்றதை நான் காமிச்சேன்.